ஏம்மா வேலைக்கு போன காசு என்னாச்சுமா? நான் கொடுத்தா தானே. கொடுக்காதீங்க காட்டுக்கு எதுக்குமா வேலைக்கு போகிறேன்? நான் தெரியாத ஒன்று தெரியாமல் தான் கேட்குறேன். எதுக்கு காசு கொடுக்காதீங்க காட்டுக்கு எதுக்கு நீ வேலைக்கு போகிற? சரி என்ன பண்ணுறது, வேலை செய்ய. வேலைன்னா ரெஸ்ட் எடு. அடிக்கிற வெயிலுக்கு போய் அவங்களுக்கு போய் வேலை செஞ்சு காசு விட்டு வருவியா? எப்படி காமிச்சானா? நீ போன வருஷமே அவர் காசு கொடுக்கலன்னு புலம்புறியா? போன வருஷத்து காசே வாங்காத இந்த வருஷத்துக்கு எதுக்கு நீ வேலைக்கு போன? ஏமா தான் இப்படி பண்ணுற? அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் இருக்கிறத விட்டுட்டு போய் காசு கொடுக்காதவங்க காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு உக்காடுற. என்ன பண்ணுறது, வேலை செய்ய. நான்லாம் பார்த்தேன்னா திட்டு போடுவாங்க, அண்ணனை சொல்லிவிடுவாங்க. பிள்ளையெல்லாம் பார்த்தா பயங்கரமாக சண்டை பண்ணி விடுவாங்கப்பா கொடுத்துருன்னு சொல்லு. ஆமாம், அப்படித்தான் சொல்லணும். நாங்கள் பையன் மட்டும் சொல்லிவிடுவோம், சொல்லிவிடுவாங்க. வீட்டுக்கே வந்துடுவாங்கன்னு சொல்லு. வேலை செஞ்ச காசை கொடுக்காத இனிமேல் கடன் அவர் கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரிங்கிறாரு. ஆமாம், வேலை செஞ்ச காசு கொடுக்கறதுக்கு அவருக்கு என்னத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குதான்? பார்த்தனா வண்டி பிடிங்கி வச்சுக்குவேன். காசு கொடுத்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போன்னு சொல்லிவிடுவேன். நலம்பா பொறுமையாக நல்லா இருக்குதுங்க. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்குமா? பார்த்தா சொல்லிவிடுமா? பார்த்தா சொல்கிறேன். வேலைக்கு போகாது இருந்தால் தானே இதான் வேலை. இந்த மாதிரி தாங்க வேலைக்கு போனால் பெரிய மனுஷனுக்கு காசு தர மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா போன வருஷம் வேலை செஞ்ச காசு கேட்டால் இன்னும் கொடுக்கலங்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா இந்த வருஷமும் அவங்க காட்டுக்கே வேலைக்கு போனால் அவங்கள திட்டுறதா எங்கள் அம்மாவை திட்டுறதா சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.